ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும். அந்த வகையில் தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் புலம்பெயர் உறவுகளிடம் பணத்தை பெற்று இங்கிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்து அதனை காணொலியாக பதிவு செய்து வெளியிடுகின்ற யூடியூபர்களாகவும் அவர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பாகவும் அதிகளவாக பேசப்படுவதை காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதிலே பல குறைபாடுகள் இருக்கின்றது, பல முறைகேடுகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் ஒரே பதிவில் பேசி முடிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த வகையில் இது தொடர்பாக பல பதிவுகளை வெளியிடுவதற்கு நான் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையில் ஒவ்வொரு விடயமாக நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அனைத்து விடயங்களையும் நீங்கள் பார்க்கின்ற போதுதான் இது தொடர்பான முழுமையான ஒரு தகவலை அல்லது முழுமையான ஒரு புரிதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் முதலாவது ஒரு விடயத்தை எடுத்து பேசுவோம் சொன்னால், இந்த உதவி என்பது உதவி செய்வது என்பதில் பல விடயம் இருக்கின்றது. ஒன்று, உதவி செய்வது என்பது தெரிந்து செய்வது அல்லது தெரியாமல் செய்வது, அதாவது வெளியில் தெரியாதமாய் செய்வது அல்லது தெரியாதமாய் செய்வது, அல்லது சரியானவர்களுக்கு செய்வது அல்லது தவறானவர்களுக்கு செய்வது, அல்லது இது உதவியா அல்லது உதவி இல்லையா என்று பல்வேறுபட்ட கேள்வி இந்த உதவி செய்வதிலே இருக்கிறது. அதாவது இந்த ஒரு விடயத்திற்குள்ளே பல விடயங்கள் இருக்கின்றது. இதை நான் சொல்லுகின்ற போது உங்களுக்கு அந்த குழப்புகின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றாக சொல்லுகின்ற வடிவாக பாருங்கள். முதலாவது, உதவி செய்வது எப்படி? ஒருத்தருக்கு ஒரு உதவி நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லது செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு கைக்கு கொடுப்பது மறு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் அவர்களது கௌரவம் பாதிக்கப்படாத வகையில் ஒரு உதவியை செய்ய வேண்டும். அவர் எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவரது சுய கௌரவத்திற்கு பாதிப்பு வராத வகையில் நாங்கள் உதவிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் உலக வழக்கம், இதுதான் தார்மீகமும் கூட. அப்படி இருக்கின்ற போது ஒருவருக்கு உதவி செய்து அதனை காணொலியாக பலர் பதிவிடுகின்றார்கள். இது இன்றைக்கு நேற்று வந்த இந்த யூடியூபர்ஸ் மட்டும்தான் செய்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதற்கு முதல் பல ஊடகங்களும் இதனை செய்திருக்கின்றது. இதே போல்தான் அந்த ஊடகங்களும் செயற்பட்டது. அப்போது ஏன் இது தொடர்பாக பேசவில்லை, ஊடகங்கள் செய்கின்ற போதே அமைதியாக இருந்தீர்கள் என்ற கேள்வியையும் சில யூடியூபர் சார்பாக பேசுகின்றவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் கடந்து இன்று இந்த பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்து நிற்பதால் இவை பேசப்படுகின்றது. எனவே இந்த முறை என்பது முதலாவது புலியாக இருக்கின்றது எனது பார்வையில். ஆனால் அதற்கு அவர்கள் பல விளக்கம் கொடுக்கலாம். அதாவது வீடியோவில் நாங்கள் போட்டால்தான் அது உதவி தருபவர்களுக்கு தெரியும், அல்லது வேறொருவர் அவருக்கு உதவி செய்யாமல் இருப்பார் என்று பல விடயங்களை அவர்கள் கூறுவார்கள். அல்லது இந்த வீடியோவை பார்க்கின்ற பலர் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் தோன்றுகின்ற போது அவர்களும் உதவி செய்வார்கள் என்றெல்லாம் பல காரணங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது. ஆனால் அதையெல்லாம் சரியான விடயம் என்று கூறிக்கொள்ள முடியாது. காரணம், முதலாவது, ஒருத்தனுக்கு உதவி செய்கின்ற போது அவனது சுய கௌரவம் பாதிப்படையாத மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து, என்னை போன்ற பலரது கருத்தாக இருக்கின்றது. இது முதலாவது. இரண்டாவது, யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. இரண்டாவது, யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உண்மையில் இன்று பல யூடியூபர்ஸ் போடுகின்ற வீடியோக்களிலே பார்க்கின்ற போது, வெளிநாடு செல்வதற்காக கடன் பட்டேன், கஷ்டத்தில் இருக்கின்றேன், அவர்களுக்கு உதவி. வீடு காணியை அடகு வைத்து விட்டேன், அதற்கு ஒரு உதவி. அதை தாண்டி நான் இயல்பாகவே கடலில் இருக்கின்றேன், அதற்கு ஒரு உதவி. இவ்வாறு பல உதவிகள் செய்யப்படுகின்றது. உண்மையிலே கடலில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் 2 பேருக்கு செய்தால் போதுமா? நான் உட்பட, அதாவது எனக்கே கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் கடன் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொருவருக்கும் கடன் இருக்கின்றது. வீடு வளவு இல்லாமல் இருக்கின்றோம், அதனை தாண்டி நகைகள் அடகு வைத்திருக்கின்றோம். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நான் உட்பட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் அனைவருமே போய் வீடியோக்கு நிற்க வேண்டிய ஆட்கள் தான். ஆனால் ஏதோ போராடி அனைத்து கடன்களையும் அடைத்து நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே முன்னேறலாம், எந்த காலத்திலாவது ஏதோ ஒரு விடயத்தை செய்யலாம் என்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்றவர் இந்த கடனுக்கெல்லாம் உதவி செய்வது என்பது சரியா என்கின்ற கேள்வியும் எனக்கு இருக்கின்றது. அதை தாண்டி யாருக்கு உதவி செய்யலாம் என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழும். நீ யாருக்கு உதவி செய்ய சொல்லுகின்றாய் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே ஒருவருக்கு கிட்னி பாதிப்படைந்திருக்கின்றது, அதனை தாண்டி ஒரு கொடூர நோய் ஒன்றினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், அல்லது அவர் ஊனமுற்றோராக இருக்கின்றார், அல்லது கணவனை இழந்து பெண் தனியே எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கின்றார். இப்படியானவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அந்த உதவியில் ஒரு நியாயம் இருக்கின்றது. காரணம், அவர்களுக்கு உதவி தேவைப்படும். ஆனால் கணவன் மனைவி 3 பிள்ளைகள், அதிலும் 2 பிள்ளைகள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் என்று உதவி செய்தால் இன்று எத்தனை குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கும். அதனை தாண்டி அரசாங்கத்தாலும் பல திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. சமுத்தி கொடுக்கப்படுகின்றது, நலன்புரி நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது, ஐதவித வாழ்வாதாரம் கொடுக்கப்படுகிறது. இப்படி எத்தனையோ விடயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கின்றவர்களை அப்படியே வைத்து சாப்பாடு போடுகின்ற வேலையை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு வேலைக்கு யாரையுமே பிடிக்க இயலாத ஒரு சூழல் தான் இந்த சமூகத்திலே இருக்கின்றது. ஆகவே இந்த உதவியால்
பல பேரை நாங்கள் முடக்கி வைத்திருக்கின்றோம். அவர்களை வேலை செய்ய விடாமல் அவர்கள் குடித்துக் கொண்டு இந்த ஆளுடைய உதவி வாங்கிக் கொண்டு தெரியலாம் என்று இருக்கின்ற குடும்பங்கள், பல குடும்பங்கள் இங்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தான் உதவியை செய்து செய்து அவர்களை கெடுத்து வைத்திருக்கின்றோம். அதாவது தூண்டிலை கொடுக்காமல் மீனை கொடுக்கின்றோம் என்பது போல இப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு வைத்துக் கொண்டு இருக்க போகின்றோம் என்று தெரியவில்லை. இது தவிர இந்த வீடியோ போட்டு உதவி செய்வதால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள், உண்மையிலே போரினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், உண்மையிலே மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள், உண்மையிலே கணவனை இழந்து இருப்பவர்கள் எல்லாம் உதவி கேட்டு வராமல் அந்த கஷ்டத்தோடையே வாழ்ந்து அல்லது அந்த கஷ்டத்தோடைய பழகி வயிற்றை கட்டி வாயை கட்டி அல்லது ஒரு கட்டத்தில் அவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் தன்மானம் முக்கியம். ஒரு உதவி கேட்டு போனால் வீடியோ எடுத்து போடுவார்கள். அப்படி இருக்கின்ற போது எங்கள் தன்மானம் பாதிக்கப்படுவது பொறுமையாக இருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்று வரை இருக்கின்றது. அதனால் இந்த வீடியோ எடுத்து போடுவதால் அதுவும் பாதிக்கப்படுகின்றது. அவற்றையெல்லாம் கடந்து உதவி செய்கின்ற போது அவரை கிண்டல் அடிப்பது, நாகரிகமற்ற முறையில் அவருடன் கதைப்பது, அவர்களை இயங்க வைப்பது, நாங்கள் அடுத்தவர்களின் காசை பெற்றுக் கொண்டு போய் எங்களுக்கும் காசை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் காசை கொடுப்பது போல அவர்களை மிரட்டுவது, இவ்வாறான விடயங்களும் நடக்கின்றது. இதெல்லாம் அநீதியின் உச்சம். இதற்கு எத்தனையோ விளக்கங்களை பக்கம் பக்கமாக கொடுக்கலாம். ஒரு கொலைகாரனுக்கும் ஒரு பெண்ணை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினவனுக்கும் போதைப் பொருள் விற்பவனுக்கும் இவ்வாறு பலருக்கும் அவர்கள் தரப்பில் பல விளக்கங்கள் இருக்கும். அதற்காக அதெல்லாம் நியாயம் என்று ஆகிவிடாது. எனவே இந்த நியாயம் என்று பார்க்கின்ற போது இந்த திட்டம், அதாவது சிஸ்டம் என்பதே ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றது. இவற்றை கடந்து உண்மையிலே உதவி செய்கின்றவர்கள், அதாவது இங்கு உதவியை பெற்றுக் கொடுக்கின்ற யூடியூபத்தை போல சொல்ல முடியாது. காரணம் அவர்கள் கொடுக்கின்ற வழியால் தான் இவர்கள் அதை செய்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது புலம்பெயர் தேசத்திலிருந்து காசு அனுப்புகின்றார்கள் பாருங்கள், அவர்களும் ஒரு விளம்பர பைத்தியங்கள் தான். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு குடும்பம் இருக்கின்றது, அதை தவிர உறவினர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள், ஏதோ அவர்களை எல்லாம் நல்லாக்கி விட்டது போல இவர்கள் யாருக்கு உதவி செய்வார்கள். காரணம் இவர்களது பிறந்த நாளுக்கோ மகளின் பிறந்த நாளுக்கோ அல்லது அவர்களின் பெயரோ வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்கின்ற வேலை. இப்படியான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் தான் அவர்கள் அந்த வேலையை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை தாண்டி காசு வந்தவுடன் இந்த யூடியூபர்ஸ் மற்றவர்களை மிரட்டுவது, ஆவா குழுக்களை வைத்து மிரட்டுவது, அதனை தாண்டி நாங்கள் என்ன வேண்டும் நான் செய்வோம் என்று நினைக்கின்றது என்றால் காசு குவிந்து இருக்கின்றது. இதை வைத்து மற்றவர்களை அச்சுறுத்துகின்ற வேலைகளையும் இந்த யூடியூபர்ஸ் பார்க்கின்றார்கள். ஆகையால் ஒட்டுமொத்தமாக இது பெரிய ஒரு அவதூறு அல்லது பெரிய ஒரு அநியாயம் இந்த உதவி திட்டத்தால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. முன்னவருக்காக சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.